வீட்டில் தோஷம் எது இருந்தாலும், இல்லை திருமாங்கல்யத்தில் தடை இருந்தாலும், இல்லை செய்வன மந்திரத்தால் உயிருக்கு ஆபத்து எது செஞ்சு வச்சிருந்தாலும் மட்டும்தான் நான் அம்மனுக்கு வெள்ளி மாங்கல்யமும் புடவையும் கேட்பேன். என் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் என்னை தேடி வராங்க. 100 பேர்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன். ஒரு மனுஷங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தலைப்போகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, ஏதாவது மாங்கல்யத்துக்கு பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஏகப்பட்ட காசு பணத்தை அழிச்சிட்டாங்க, எந்த கோயில்லையும் போய் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல அப்படின்னு என்னை தேடி வராங்க பாரு, அவங்க கிட்டக்க மட்டும்தான் வெள்ளி மாங்கல்யம் செஞ்சு சாமிக்கு சாப்பிட சொல்லுவேன். அது சாத்திரத்தினால அவங்களுக்கு தாலி பாக்கியமும் பெரிய நிற்கும், வந்த தத்திரியமும் விலகி நிற்கும். அதுக்கொஸ்தான் அவனை செய்ய சொல்லியிருக்கேன். மனமாற வேண்டி இந்த சாமிக்கு செய், மனப்பூர்வமாக இருந்து உன்னை காவந்து பண்ண வேண்டிய பொறுப்பு என்னுடையது. மனப்போட எத்தனை கெட்ட கெடுதல் வந்தாலும், கொச்சரிப்பு பொறாமல் போட்டி வந்தாலும் உங்ககிட்ட நெருக்காம உன்னை காவந்து பண்ணிவிட வேண்டிய பொறுப்பு என்னுடையது. வேறு ஏதாவது கேட்கணும்னா கேடு. எனக்கு அந்த மனையில் இப்போதான் நாங்கள் குடியிருப்போம், அந்த இடம் வாங்கி வயல் வாங்கி அந்த இடத்துல எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கிறதுனால தானே அம்மா உன்னை வளைச்சிருக்கேன். நீ நினைக்கிற இப்போதான் உனக்கு செஞ்சுருக்காங்கன்னு. அப்பா உனக்கு செஞ்ச மனக்கட்டு மண், அதாவது உன்னோட பூர்வீக மன